நம் அன்னை தமிழ் செந்தமிழ் மொழியை செம்மொழி சிம்மாசனத்தில் அமர்த்திய முத்தமிழ் வித்தகர், முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பண்டை தமிழர் பண்பாடு தழைத்தோங்கும் கொங்கு தமிழ் கோவையில் செம்மொழி பூங்கா அமையும் என்று சொன்னதை இன்று நிறைவேற்றி தமிழ் நில வரலாற்றில் நிலைத்த புகழை பெற்றுள்ள அகர தமிழ் ஒலிக்கும் தமிழ்நாட்டை அரணாய் நின்று காக்கும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செம்மொழி பூங்காவிற்கான கல்வெட்டை திறந்து வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள். நவீன வசதிகளோடு உலக தரத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய செம்மொழி பூங்கா கோயமுத்தூர் மாவட்டத்தின் தனி அடையாளமாக இன்று மிளிர்ந்து நிற்கிறது. 45 ஏக்கரில் 208.50 கோடி ரூபாய் மதிப்பில் தாவரவியல் பூங்கா, 23 வகையான தோட்டங்கள், செம்மொழி வனம், கடை 7 வள்ளல்களின் சிலைகள், ஜெர்மன் தொழில்நுட்பத்தில் மழைநீர் சேகரிப்பு என செம்மொழி பூங்காவின் சதுக்கத்தை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். சர்வதேச தரத்தில் அமைக்கப்பட்டுள்ள செம்மொழி பூங்காவின் சதுக்கத்தை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு அர்ப்பணித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மொழிகளில் மூத்த மொழி தாய் தமிழ் மொழியே, சொற்களில் இனிய சொற்கள் இன்தமிழ் சொற்களே, செறிவில் உயர்ந்து நிற்பது செந்தமிழே என்பதை உலகிற்கு உரைத்துச் சொன்னது அன்னை தமிழுக்கு கிடைத்த செம்மொழி அங்கீகாரம். இன்றைக்கு கோயமுத்தூரில் செம்மொழி பூங்காவை திறந்து வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அன்னை தமிழுக்கு கிடைத்திருக்கக்கூடிய செம்மொழி அங்கீகாரம், அதை கொண்டாடும் விதமாக கலைகளும் தொழிலும் பண்பாடும் பாரம்பரியமும் நிறைந்த கோவையில் 2010 நடைபெற்ற செம்மொழி மாநாட்டில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் செம்மொழி பூங்கா அமைக்கப்படும் என்று அறிவித்தார். இன்று அந்த கனவை நனவாக்கி இருக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளையும் கட்சி பிரமுகர்களையும் தற்போது பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அவர்கள் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. முதலமைச்சர் அவர்களுக்கு செம்மொழி பூங்கா வளாகத்தில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்களின் சார்பாக சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது.